Good morning students. Today we will discuss about force between two long parallel current carrying conductor. அதாவது ரெண்டு current carrying conductor. இது ஒரு one of the current carrying conductor. இது another conductor. இது first one conductor A, another one conductor B. The current passing through the conductor A is equal to I1. Current passing through the conductor B is I2. இப்போ ஏயில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1 என்க, பியில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2 என்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போ ரெண்டு கண்டக்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர். இப்போ W1 W2ங்கிறது ஒயர் 1 ஒயர் 2 இல்லை கண்டக்டர் 1 கண்டக்டர் 2. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏங்கிற கண்டக்டரில் I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த I1ங்கிற கரண்ட்னால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே கிடைக்கும்னா இந்த கண்டக்டரில் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு B1 வச்சுக்கிட்டோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பியில் பாஸ் ஆகக்கூடிய I2ங்கிற கரண்ட்னால நம்ம அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே கிடைக்குன்னா ஏங்கிற கண்டக்டரில் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B2. அப்போ B2 டியூ டு I2, B1 டியூ டு I1. B1 எதனால் கிடைக்கி? ஏயில் பாஸ் ஆகக்கூடிய I1ங்கிற கரண்ட்னால B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பியில் பாஸ் ஆகக்கூடிய I2ங்கிற கரண்ட்னால நமக்கு B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே கிடைக்கி? ஏயில் கிடைக்கும். ஓகே, two long straight parallel current carrying conductors separated by distance r kept in air. I1 I2 electric current passing through the conductor A and B in same direction. இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் இந்த போத் ஒயர் ஆர் சேம் டைரக்ஷன் அட்ராக்ட் ஈச் அதர். கரண்ட் வந்து ரெண்டு ஒயரில் சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது அட்ராக்ட் ஆகும். அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரிப்பல் ஆகும். இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரெண்டு கண்டக்டரில் சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படிங்கும்போது இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்த்து சவுத்துன்னு வச்சுக்கலாம், இதுவும் நார்த்து சவுத்துன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இதில் வந்து நார்த்து நிச்சயம் அட்ராக்ட் பண்ணும். இது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் இது இப்படி, இது நமக்கு இப்படின்னு வச்சுக்கலாம். இது நார்த்து சவுத்தாக இருந்தால் இது என்னாகும்? சவுத் நார்த்தாக கிடைக்கும். இந்த அப்போ சவுத் நிச்சயம் ரிப்பல் பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்டை பேஸ் பண்ணி கூட ஏதாவது 1 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கான்செப்டை அப்போ கரண்ட் வந்து சேம் டைரெக்ஷனில் போனால் என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகும். இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால நமக்கு என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ரிப்பல்சன் நடக்கும். அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷன் போது ரிப்பல் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னு நம்ம தேர்ட் லெசனில் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மார்க் படிச்சிருப்போம். அந்த 5 மார்க்களோட ஃபைனல் ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வெக்டர் ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ I காம்பனண்ட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்னு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னா, அதாவது நமக்கு கரண்ட் எப்படி போகும், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நமக்கு எனக்கு -I கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. From thumb rule, the direction of magnetic field perpendicular to the plane of paper and inverse along the negative I direction. Let us consider small element length dl in the conductor B at which the magnetic field B1 is present. Lorentz force ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். அப்போ நம்ம பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். டிஎலோட இந்த டைரக்ஷன் வந்து கே கேப். அப்போ கே கிராஸ் ஐங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஜேங்கிறது தெரியும், வெக்டார். அதாவது நம்ம எந்த யூனிட்டில் 11th வந்து செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ கே கிராஸ் ஐங்கிறது ஜே. ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. therefore force on dl on the of the wire B is directed towards the wire W1. So the length dl is attracted towards the conductor A. The force per unit length. இப்போ ஃபோர்ஸ், அப்போ யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? அப்போ எல்லால் டிவைட் பண்ணுறோம். இப்போ எல்லால் டிவைட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா μ0 I1. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் வரும். அதாவது டிஎஃப் இருக்குது,
அப்போ டிஎஃப் இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு எஃப் கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு டிஎஃப் இன்டெக்ரல் பண்ணும்போது எஃப் கிடைக்கும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து நம்ம எதை மட்டும் தான் இன்டெக்ரல் பண்ணுவோம், டிஎல் இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு எல் கிடைக்கும். அந்த ஸ்டெப் வந்து கொடுக்கல. ஓகே, டிஎஃப் இன்டெக்ரல் பண்ணால் எஃப், டிஎல் இன்டெக்ரல் பண்ணால் எல். ஸோ அந்த அப்போ எல்லும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, அதாவது டிவைடட் போத் சைடு ஆன் எல். ரெண்டு சைடு என்ன செய்யணும், எல்லால் டிவைட் பண்ணுறோம். அதாவது இந்த இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 L J டிவைடட் பை 2πrன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், டிவைடட் எல் ஆன் போத் சைடு. ரெண்டு சைடு எல்லால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய எல்லும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எல்லும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எஃப் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 பை 2πr இன்ட்டு ஜே மைனஸ் சைன். ஓகே, in the same manner we compute the magnitude of the net magnetic induction due to current I1. இப்போ I1ல அதாவது நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி I1ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்னால நமக்கு பிங்கிற கண்டக்டரில் B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும். இதே தான் மறுபடியும் என்ன ஆகுனா, B1ல நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய I2 என்ற கரண்ட்னால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே ஃபார்ம் ஆகுனா, ஏங்கிற கண்டக்டரில் ஃபார்ம் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், B2ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு இப்போ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இந்த இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இதில் ஃப்ரம் தம்ப் ரூல் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் த பிளேன் ஆஃப் பேப்பர் அவுட்வர்ட்ஸ் அலாங் த பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி லொரன்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு B2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதை என்ன பண்ணுங்க, K cross I is equal to mu naught I1 I2 dl j by 2πr.